கோடை தாண்டி எப்படி வந்த நீ? தாயே, ஆமா, அந்த கைலாசநாதரை காண்பதற்கு நான் எப்படி காண்பேன் என்று என்னுடைய பாட்டியாளாகிய பத்ராளி இடத்திலே நான் மன்றாடி கேட்கின்ற போது அவள் உருவத்தை எனக்கு கொடுத்தார். அவள் உருவத்திலே நான் தாட்டி வந்தேன் அம்மா. தாயே, ஆனால் போலிமேய நேரமாச்சா? என்னை வழி அனுப்பும் தாயே. வழி அனுப்பதாக இருந்தா என்ன திருமணம் செஞ்சுட்டு போங்க தாயே. நீ போனாலும் போவ, என்ன திருமணம். ஆனால் வரம் அது வாங்கி வருகின்ற வழியிலே உன்னை நான் திருமணம் செய்வேன். நிச்சயம் தாயே, நிச்சயம். வாங்கி வர வழியில திருமணம் செஞ்சுக்கியா? ஆமா. அம்மாவுக்கு என்னடா வழி அனுப்பி நல்ல முடியாது. தாயே, இந்த கருத்து முடி வெளுத்து போனா கண்ணெடுத்து பார்க்க மாட்டேன். வார்த்தைகள் நன்றாக எனக்கு புரிகிறது தாயே. ஆனால் என்னுடைய முத்துமகன் பாராமல் உனக்கு நான் முன்னே வரமானுகிறேன். எழுந்தமா சரியாமல் உனக்கு அந்த ஈசனிடத்திலே நான் உனக்கே முந்தி வரமானுகிறேன். உன்னுடைய பருவன் கொலையாமலே அந்த பரமன் இடத்திலே உனக்கு வரவாங்குகிறேன். உண்மையாக தாயே, உனக்கு கருத்தை கொண்டு விளக்காமல் கருத்தன் இடத்திலே நான் வர வாங்கி வருகிறேன். சரி, உனக்கு நான் வரத்தை வாங்கி ஆனால் பிறகு எனக்கு வர வாங்கி வருகிறேன். தாயே, உன்னை வரும் வழியிலே நான் திருமணம் செய்கிறேன். இது நிச்சயம். சரி, சென்று வாருங்கள். புறப்படுகிறேன். எந்த ஜுவாலும் இல்ல. சரி சரி அம்மா, சரி. நான் வருகிற போது நான் யாரு யாரு என் பேர் என்ன பேர் என்ன உனக்கு தெரியுதா? தெரியல. ஆமா, தூக்கி பிடிச்சிட்டு தெரியல தெரியாத இருக்கா? பேர் சொல்லிட்டு என்ன பாவாடி தூக்கி பிடிச்சிட்டு தெரியுதா? அடியே படம் 60 ரூபா போச்சு. போ இங்க பாரு. அடில பத்தமா உன்னுடைய பேரா பத்தா வளர்த்து ஆண்டு வரக்கூடிய உன்னுடைய பேரா கண்ட பேரரசு சொல்றியா அம்மா? ஆனா பாட்டு பாடுகிறே சொல்றியா? அத்தாம்மா பாட்டு அப்படித்தானே பாடினேன். நான் பிரியப்பட்டா காத்தால பீ கொடுத்துங்க. யார் இஷ்டம்? நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த 10வது வளத்தில் வாழ்ந்து வரக்கூடிய
ஆமா. கண்ட பேரனச்சி. உன்னுடைய பேர் தான் கண்ட பேரனச்சி. சரிம்மா. அடி அம்மா நீ மட்டும் தான் இருக்கிறியா? உன் கணவர் இருக்கிறாரா? என்னத்துக்கு அவ்வளவு அவசரம்? ஏமா இவன் எத்தனாவது பரிசு கேட்டு சொல்லுங்க. இன்னைக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு அவங்க ஆளுங்க இருக்கிறாங்க. நான் மாடு மேய்ச்சினா ஆடு மேய்ச்சிட்டு அண்ணா இந்த நான் என்னன்னா சாப்பிடுவோம்? ஆடை சிங்கம் சிங்கம் சிறுத்தை சிறுத்தை கரடி புலித்தி அதெல்லாம் திறக்கூடாது. புலி ஓ புலி இதெல்லாம் பச்சைதே திம்போம். ஓ பச்சைதே மறக்கானதுக்கு இந்த பச்சை ஒரு நாளைக்கு சாப்பிட்டா 6 மாசம் சாப்பிடாம அப்படியே இருப்பான். ஒரு நாளைக்கு இத்தனை மிருகத்தை தின்னுட்டா 6 மாசம் மறுபடியும் இறை எடுக்கிறதுல. ஆமா வீட்டுல இருப்போம். என் புருஷன் எங்க இருக்கிறாங்க? எங்கமா இருக்கிறாங்க? காட்டுக்கு வனத்துக்கு ஆலமா வனத்துக்கு வாக்கிங் போயிருக்காங்க. ஏமா இங்க இருக்குல்ல? என்னது இங்கெல்லாம் விட்டுட்டு அங்கேயா போகணும்? வேட்டைக்கு. ஓ வேட்டைக்கா? ஆமா ஆமா. இருந்தாலும் அவங்க வரத்துக்கு எவ்வளவு நாள் ஆகுமோ ஒண்ணும் தெரியல. போன 6 மாசம் வந்து 6 மாசம். என்னடி ஒரு சத்தம் அரகரா சிவசமான ஒரு சத்தம் கேக்குது ஒண்ணுமே தெரியல. அதனால இப்படிதானே பேச முடியும். அதனால வழி போறவங்களே கழிப்பாக்குறத கொஞ்சம் தாங்க. ஓ மரகரமா உன்னை பார்ப்பதற்கு எனக்கு பயமாக இருக்கின்றது. ஆனால் கோரை மக்களும் இந்த செவட்ட முடிகளையும் களத்தெல்லாம் கண்ட மாலை, இடுப்பெல்லாம் பெருஞ்சுரக்கு, முதுகெல்லாம் ஓணம் போல் முதுவெழுத்தும் உன்னை பார்க்கின்ற போது எனக்கு பயமாக இருக்கின்றது. தாயே, உன்னிடத்திலே நான் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தால் அந்த சிவனாரை நான் காண முடியாது. இப்பொழுது என் பானத்தால் உன்னை என்ன செய்கிறான் பார். அம்மா என்ன சொன்னாலும் கூப்பிட்டு வர மாட்டேன். அழகு என்னடி குறை கண்டாங்க. இருந்தாலும் இவர் இப்படி விடக்கூடாது. இவரு அழகா இருக்கிற வரீங்க என்னோட சேராம போகிறாங்க. இவரு
இது எங்க தூரம் போயிடறா பாக்கலாம். எவ்வளவு தூரம் போனாலும் சரி என் புருஷன் வரட்டும் வீட்டுக்கு. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்க்கணும். அதனால என் தாயிட்டெல்லாம் போற கிழிச்சு பாக்குறது நல்லா இருக்காது. சும்மா அங்க போற நெக போட்டு போற கிழிச்சு வர வரைக்கும் மூலையில உட்காரன். இங்க உட்காருங்க. வரட்டும் பொறுத்த வரட்டும். ஏதோ ஒன்று சொல்லி அவனை போட்டு அமுத்தம் சமயார்களே, அதாவது சண்முகையர் கொடுக்கப்பட்ட காஞ்சானா தன்னுடைய தாய் தந்தை மீது, அதாவது முத்தையனும் மல்லமலம் கொடுக்கப்பட்ட காஞ்சானம். ஒரு காஞ்சானம் கொடுக்க மறு காஞ்சானம் மலை போல் வளர்ந்து மக்கச்சம்பத்து மலைச்சம்பத்து தனச்சம்பத்து தானிய சம்பத்து பால் குடம் பெருகி அண்ணன் தம்பி கொண்டு கொலையாமல் கொண்டு போவாடாமல் எந்த முகம் போடாமல் தங்க முகமாக முன்னெடுத்து தாய் தந்தை சண்முகனை கஷ்டம் வாய்த்து கொடுத்து வச்சுக்கொண்டு இப்போ பத்தா வளர்ந்து ஆண்டக்கூடிய பேரண்டன் சபைக்கு வருகின்றார். மற்ற விஷயம் சொன்னால்